உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. ஆண்டவர் யாருக்காய் பிறந்தார்? யாருக்காய் பிறந்தார்? சத்தமா யாருக்காக? எனக்காய் பிறந்தார். அப்படி சொல்லணும் இல்லையா? எனக்கா பிறந்தார். யாருமே நமக்காய் பிறந்தவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து எனக்காய் பிறந்தார். அவர் இருக்கிறதான ஸ்தானத்திலே என்னையும் இருக்கும்படியாக அவரோடு கூட நான் இருக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆராதனை குறித்து நாங்கள் ஜெபிக்க போறது கிடையாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆராதனை முடித்து ஒரு 10 நிமிஷம் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறோம். விசுவாசிக்கிறவனா எல்லாம் சொல்லுகிறாரோ அதை கர்த்தர் செய்வார். எப்பேற்பட்டதா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதைதான் இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆராதிக்கும் பொழுது சொன்னார். அதனாலதான் ஆராதனை இவ்வளவு நேரம் போனாலும் பரவாயில்ல அப்படியே விட்டு கொடுத்ததுக்கு காரணம் அது. அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாக அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்கப்படும். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் ஒரு வேத பகுதியை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 41 51 வசனம் வரை. இந்த பகுதியை நான் உங்களுக்கு சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 41 தொடங்கி 51 வசனம் முடியும். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது. அவர் பிறந்து 12 வருஷங்களுக்கு பின்புதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அவர்கள் வருஷம் போல ஆண்டவருடைய பெற்றோராகிய மரியாளும் யோசேப்பும் தன்னுடைய இனஜன பந்துக்கள் எல்லாமே எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாய் போகிறார்கள். அது அவர் யூதர்களுடைய முறைமை. அந்த வருஷத்தோறும் அவர்கள் பண்டிகை ஆராதிக்க போவார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்துல 1 முறை 2 முறை 3 முறை பண்டிகைகள் திருச்சபைகளே நடக்கும். சபாவையில் மற்ற திருச்சபைகள், அதாவது ஆலயங்களிலே அல்லது கோவில்களிலே திருவிழாக்கள் நடக்கும். அனில் பள்ளி பன்சல்வல பூஜா ஸ்தானவல்வல இவள்ளங்கே அவருந்து கிடைச்ச இவள்ளங்கே மோக்கரி சித்தவன். அதுபோல யூதர்களுடைய பண்டிகை எருசலேமில் நடக்கும். அந்த வருஷம் அவர்கள் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது. 43வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பண்டிகை முடிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அவர் தன்னோட வாராரா இல்லையான்னு சொல்லி தெரியாதபடி அவர்கள் ஒரு நாள் பயணப்பட்டு வந்துட்டாங்க. வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்தானத்துல தங்கி அப்பதான் கேக்குறாங்க, எங்க இயேசு? அப்பா அம்மா முகத்தை பாக்குற, அம்மா அப்பா முகத்தை பாக்குற. 2 பேரும் சொல்ற, நான் உங்களோட இருப்பார்ல நினைச்சேன், நான் உன்னோட இருப்பார்ல நினைச்சேன். கடைசியில் ஆண்டவர் 2 பேரோட இல்லை. அப்ப போன வந்த எல்லா சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கேட்கறாங்க. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. 44வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பிரயாண கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து ஒரு நாள் பயண தூரம் வந்து விட்டனர். அதுக்கு பிறகு
உறவினர்கள் அறிமுகமான எல்லாத்தையும் கேட்கறாங்க, இயேசு வந்தாரா, இயேசு வந்தாரா, இயேசுவை கண்டீங்களா, இயேசுவை கண்டீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாங்க, இல்லையே, நாங்க பார்க்கலையே, எங்களோட வரலையே. அப்படியே அவங்களும் கேட்டிருந்திருப்பாங்க, நீ பாத்தியா, நீ பாத்தியா, நீ பாத்தியா, எங்களோட வந்தாரா. சின்ன அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்டிருப்பாங்க, உன்னோட தடவை விளையாண்டுட்டு இருந்தார், உன்னோட தடவை பேசிட்டு இருந்தார், வந்தாரா. வரல. அதுக்கு பின்பதான் என்ன நடக்கிறது? 48 வசனத்துல, காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை காணாமல் தேடுகிறவர்கள் அநேகம். ஆமா இல்லையா? இயேசு இல்லாத இடத்துல இயேசுவை தேடுகிறார். தேவன் இல்லாத இடத்துல தேவனை தேடுகிறார். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம் தேடுகிறார். விமோச்சனம் இல்லாத இடத்துல விமோச்சனத்தை தேடுகிறார்கள். ஆனால் எங்கேயுமே அது கிடைக்காது. நாம் தேடுகிறதான நிம்மதியா இருக்கட்டும், நாம் தேடுகிறதான சமாதானமா இருக்கட்டும், நாம் தேடுகிறதான ஞானமா இருக்கட்டும், நாம் தேடுகிறதான அறிவா இருக்கட்டும், நமக்கு வர வேண்டியதான புகழா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் இருக்கு. உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் படிச்சு பட்டம் பெற்று இப்ப விஞ்ஞானிகளா கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு மட்டும் இருக்கு. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வார்த்தை. இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை அதிலே தான் எழுதியிருக்கிறது. பூமி உருண்டை என்று அதிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. பூமிக்கு கீழே நெருப்பு இருக்கிறது என்று அதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இல்லாத எதுவுமே கிடையாது. இந்த நாளிலே நாம் பார்க்கிறது எல்லாமே உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். யாராவது எதையாவது உண்டாக்கி இருக்கிறீங்களா? சொல்ல முடியாது. ஆர்டிபிஷியல் பிரெயின், மூளை இல்லாதவங்க வேணா மூளை ஒன்று போட்டுக்கலாம். இருதயம், ரத்தம் எல்லாமே கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆண்டோட இயற்கைக்கு முன்பதாக, ஆண்டோட படைப்புக்கு முன்பதாக, ஆண்டோட அதிகாரத்துக்கு முன்பதாக, ஆண்டோட வல்லமைக்கு முன்பதாக யார் எதை கண்டுபிடித்தாலும் யார் எதை செய்தாலும் அது ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினியிலிருந்து தப்புப்படியாய் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். வந்த நோக்கத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆனால் வந்த கூட்டம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யூதருக்காய் வந்தார், தேவனுடைய ஜனங்களுக்காய் வந்தார், ஆதாமின் சந்ததிக்காய் வந்தார். ஆனால் அவர் ஏற்றுக்கிறார். அது நிமித்தமா இந்த பெரிதான ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பை யாரும் அலட்சியம் செய்ய வேண்டாம். அந்த ரட்சிப்புக்கு ஈடா இன்னைக்கு எதையுமே கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? அந்த ரட்சிப்பை தசமபாகத்தினால ஈடுகட்ட முடியாது. நீ செய்யற ஜபத்தினால ஈடுகட்ட முடியாது. நீங்கள் செய்கிற உபவாசத்தினால் ஈடுகட்ட முடியாது. நீங்கள் செய்கிற தான தர்மத்தினால் ஈடுகட்ட முடியாது. முழு ஜீவனை கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது உன்னே, அவருடைய மகனாக மாறி அவரோட கூட வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாய் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் ஆண்டவர் வேற எதையுமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். நாம நினைக்கிறோம் இதெல்லாம் கொடுத்து நாங்க ஷேப் பண்ணிடலாம். ஒருபோதும் ஷேப் பண்ண முடியாத ஒருத்தர் சொன்ன ஆண்டவர் மட்டும். அவர் ஷேப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு முறை
එයාව හරි ෂේප් කරන්න පුළුවන් එකම එක ක්‍රමය. அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ. තාගේ වචනේ විරුද්ධ ජීවත් වෙන්න. மட்டும்தான் கர்த்தர் நம்ம இது பிரியமாய். ඒක විතර දේව වහන්සේ අපිට ප්‍රේම කරන්නේ. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். අද බොහෝ අය දේව වහන්සේ හොයනවා. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேம். නැති නිසා එයාව හොයාගෙන යෙරුසලම් නගරේ. இன்னைக்கு புனித யாத்திரைகளுக்கு போறாங்க. අද බොහෝ ගමන් යනවා. மடுவுக்கு போறாங்க. මඩු වලට. தலைமையிലേക്ക് போறாங்க. ඒ ස්ථානයට යනවා. கதிர்காமுக்கு போறாங்க. ස්ථානයට යනවා. கதிர்காமிக்கு போறாங்க. කතරගමට යනවා. புலனூருக்கு போறாங்க. அனுராதபுரம் போறாங்க. අනුරාධපුරට යනවා. மற்றது மக்காவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போறாங்க. ඒ ස්ථානවලට යනවා. இங்க எருசலேமுக்கு போறாங்க. යෙරුසලම් නගරයට යනවා. ரோமுக்கு போறாங்க. රෝම වලට යනවා. அங்க எங்கே ஆண்டவர் பார்ப்போம். කිසි ස්ථානයක දේව වහන්සේ බලන්න. நான் இருக்கிறதான ஸ்தானத்திலே நான் பிரியமாய் இருந்தால் தேவன் என் பக்கமாய் வந்து என்னை ஆசீர்வதிப்பார். මගින් අවස්ථාවේ දේව වහන්සේ කැමති විදිහට හිටියොත් අපි ගාව ඇවිල්ලා දේව වහන්සේ நம்ம அப்படியே ආශිර්වාද உலகம் முழுக்க தேடிட்டு இருக்கோம். අපි ලෝකේ පුරාම හොයනවා. அந்த தேவன் நம்மை வைத்த ஸ்தானத்தில் இருக்க சொன்னான ஸ்தானத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දේව වහන්සේ අපි ඉන්න අවස්ථාවේ ඉන්න කියපු ස්ථානේ හිටියනම් දේව වහන්සේ 46வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 3 நாளைக்கு பின்னே தேவாலயத்தின் போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். 3 நாளைக்கு பின்பதாக දවසකට පස්සේ இயேசு கிறிஸ்து போதகர்களுக்கு மத்தியில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். යේසුස් වහන්සේ සේවකයෝ මැදියේ ඉඳන් அவர் எங்கேயுமே போல. එයා කොහෙවත් ගියේ அவர் නැහැ. ஆலயத்தில் இருந்தார். එයා දේවස්ථානයේ போதகர்களுக்கு மத்தியில் அமர்ந்து සේවකයෝ මැදියේ හිටියා. அவர்கள் பேசுகிறதை ඒගොල්ලෝ கேட்டுக்கொண்டிருக்கிறார். කතා කරන එක අහගෙන හිටියා. அவர்களை வினாவும் அவர் செய்கிறார். එයාලට උත්තරයක් දෙනවා. அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார். එයාලගෙන් ප්‍රශ්න අහනවා. அப்ப இப்பேற்பட்டதான இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கர்த்தர். මේ වගේ යේසුස් වහන්සේ තමයි අපි දෙන්නේ. ஆனால் அவருக்கு எத்தனை வயசு? නමුත් එයාට වයස කීයද? 12 வயசு. අවුරුදු 12යි. ஆனா இப்ப நம்ம பிள்ளைகளை விட்டுட்டோம்னா நம்ம எங்க போவாங்க நமக்கே தெரியாது. නමුත් දැන් අපේ දරුවෝ අතරින් எங்க இருக்கிறாங்க நமக்கே தெரியாது. කොයි ස්ථානයේ ඉන්නවද? ஆனால் 3 நாள் ஆகியும் නමුත් දවස් 3ක් இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தானம் தேவாலயம். යේසුස් වහන්සේ ඉන්න ස්ථානයේ දේවස්ථානය. நம்ம பிள்ளையை அப்படி விட முடியும்? நம்ம பிள்ளை இருப்பாங்க. අපි ළමයි එහෙම ඉන්නවා. இருக்க மாட்டோம். එහෙම ඉන්නේ නැහැ. பெற்றோரும் விட மாட்டோம். දෙමව්පියන් ඉන්න දෙන්නේ නැහැ. ஆனால் பெற்றோர் விடாட்டாலும் නමුත් දෙමව්පියන් ඉන්න දුන්නේ பிள்ளைகள் தேவ சமூகத்தை நாட வேண்டும். ළමයි දේව වහන්සේ இனிமேல் வரப்போகிற நாட்கள் மிகவும் கொடியது. ඊට පස්සේ ඉන්නව කාලේ மிக තමයි பயங்கரமான ஒரு காலம். භයානක කාලයක්. தேவன் இல்லாத எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அது சீரழிந்து போய் දේව වහන්සේ නැති ජීවිතය විනාශ වෙනවා කාලයක්. ஆதி திருச்சபையில் எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து அவர்களோடு கூட தங்கினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். මුල් කාලේ එයාලගේ දෙපොළක විකුණලා සේවකයන්ගේ දෙපාවල அந்த நாட்கள் வந்தால் மட்டுமே நாம் ஜீவன் தப்பி பிழைக்க முடியும். ඒ දවස් ආව විතර අපිට බේරෙන්න පුළුවන්. இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். නැත්තම් අමාරුයි. நாளிலே கர்த்தர் பேசுகிறதை தயவாய் கவனமாய் சொல்லுங்கள். අද දවස් දේව වහන්සේ කතා කරන එක අමාරුයි කාලගන්න. 47வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். 47 වෙනි වචනය. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் கண்டு பிரமித்தார்கள். அவர் பேசுகிறதை பார்த்து என்ன செய்தாங்கன்னா එයා කතා කරපු එක බලලා பிரமித்தார்கள். ඒගොල්ලෝ පුදුමයට පත් වුණා. அவர் சொன்னதான பதிலை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். වහන්සේ කියපු උත්තර වලට ඒගොල්ලෝ පුදුම වුණා. நம்ம பிள்ளைகள வாயில இருந்து அறிவான வார்த்தைகளை கேட்க முடியுமா? අපේ ළමයි කටින් හොඳ වචන අහන්න පුළුවන්. எடுத்தா போனை பத்தி பேசுவாங்க. ගත්තොත් ෆෝන් එක ගැන எடுத்தா கார்ட்டூனை பத்தி பேசுவாங்க. ගත්තොත් කාටුන් එක ගැන எடுத்தா தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க. ගත්තොත් ඕන නැති වචන කියනවා. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் பிரமித்தார்கள். නමුත් යේසුස් වහන්සේගේ වචන ආපු අය පුදුමයට පත් වුණා. உங்களுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உங்கள் பிள்ளையினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ළමයිගේ වචනේ කොහොමද තියෙන්නේ? அவங்க பேசுற தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு நாங்க பெருமைப்படுறோம். ඒගොල්ලෝ කතා කරන්න ඕන නැති වචන වලින් අපි සන්තෝෂ වෙනවා. இப்படி பேசுறோம், මෙයා මෙහෙම කතා அப்படி කරනවා. பேசுறான். එහෙම කතා வேதத்துல இருந்து வார்த்தையை கேளுங்க, அவனுக்கு தெரியாது. වචනේ මොන හරි බයිබලෙ මොන හරි වචනයක් ஏன் உலகத்தில் ஞானவான்கள் சொன்ன ஏதாவது கேட்டு பாருங்க. ලෝකේ ඥානවන්තයෝ කියපු මොන හරි ஸ்கூல்ல திருக்குறள் படிப்பாங்க. ඉස්කෝලේ ඒ කියවීම ඉගෙන ගන්නවා. திருக்குறள் கேட்டு பாருங்க, யாருக்காவது தெரியுமா? ඒක අහලා බලන්න දන්නවද කියලා. 15வது வாய்ப்பாடு தெரியுமா எல்லாரும்? மேல பார்த்தா வாய்ப்பாடு வராது. இத கேட்டா மேல பார்த்து யோசிப்பாங்க. ஏன்னா மேல அப்படியே உள்றவங்க. කාගෙන් හරි යනකොට උඩ බලලා උඩින්
පිළිතුර එනවා වගේ. 12ஆம் வாய்ப்பாடு வரை தான் எங்கள் பாடம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு மேல எங்களுக்கு தேவையில்லை. 12 වෙනි එක වෙනකම් විතරයි දන්නේ. ඊට පස්සේ 12 வரையும் சொல்ல முடிஞ்ச உனக்கு ஏன் 15 சொல்ல முடியாது? 12 වෙනකම් කියන්න පුළුවන් ඔයාටයි පාඩම්. ஏன்னா நாங்க மட்டுப்படுத்தினோம். ඒක අපිට සීමාවක් දාන්න. ஆனால் ஆண்டவருடைய வேதம் மட்டும் கடங்காது. නමුත් ඒ වාක්‍යයේ වචනේ ஒரு புள்ள கர்த்தருடைய வேதத்திலே தேறினவனா இருப்பானானால் ඒක දරුවෙක් දේවල් වාක්‍යයේ වචනේ ඉගෙන ගන්නවා. அவனுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. එයාට සමානව මේ ලෝකේ කාටවත් ඉන්න බෑ. ஹalleluya. இதுல எல்லாமே මේ වචනේ ඔක්කොම තියෙනවා. சயின்ஸ் இருக்குது, විද්‍යාව තියෙනවා. ஹிஸ்டரி இருக்குது, ඉතිහාස තියෙනවා. மேத்ஸ் இருக்குது, ගණන් තියෙනවා. லாங்குவேஜ் இருக்குது, භාෂාවල් තියෙනවා. எல்லாமே இருக்கு. හැම දෙයක්ම நாங்க තියෙනවා. படிக்கிறது கிடையாது. අපි ඉගෙන ගන්න බෑ. அவர் சொன்னதை கேட்டு எல்லாரும் புறமித்தார்கள். එයා කියපු දේවල් ඔක්කොම කුරුම වුණා. 48வது வசனம். 48 වෙනි වචනේ. தாய் தகப்பனும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். දෙමව්පියන් යා බල්ලා බුදුමයට அப்ப அம்மா அவங்கள பார்த்து கேக்குறாங்க, එතකොට අම්මා බාලා மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ඇයි අපිට මේව කරේ? நமக்கு தெரிஞ்ச ஒரே கேள்வி அதான். අපිට දන්නව එකම ප්‍රශ්නේ ඒකයි. ஏன் இப்படி செஞ்ச? ඇයි මේව කරේ? ஏன் இப்படி செய்ற? ඇයි මේව කරන්නේ? ஏன் அங்க போன? ඇයි ඒ ස්ථානේ? ஏன் இங்க நின்ற? ඇයි මේ ස්ථානේ? ஏன் சாப்பிடுற? ඇයි කන්නේ? ஏன் படுக்கிற? ඇයි නිදාගන්නේ? இது எல்லாம் கேள்வி. මේවා යන්නේ. இப்பேற்பட்டதான காரியங்களை நாங்கள் திருப்தி ஆகிடும். මේ වගේ දේවලින් අපි திருப்தி என்று பார்த்தேன். உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார்கள். අම්මයි ඔයාගේ අම්මයි තාත්තයි අපි ඔයාව ගොඩක් හෙව්වනේ කියලා ඒගොල්ලෝ කියනවා. துக்கத்தோட தேடினாங்க. දුකෙන් හෙව්වලු. காணாம போயிட்டான். නැති වුණා. என் புள்ள தொலைஞ்சு போயிட்டான். මගේ ළමයා නැති වුණා. காணாம அதாவது அந்த அளவுக்கு துக்கம். එච්චරම දුක. உண்மைதான். ඇත්තටමයි. ஆனால் இன்று உங்கள் பிள்ளைகள் எத்தனையோ விதத்திலே காணாமல் போயிருக்கிறார். නමුත් අද ඔයගොල්ලෝගේ දරුවෝ බොහෝ දේවල් වලින් නැති වෙලා எத்தனை பேர் தேடுறீங்க? කී දෙනෙක් හොයනවද? போன்ல காணாம போயிட்டான். ෆෝන් එකේ නැති වෙලා. இன்டர்நெட்ல காணாம போயிட்டான். ඉන්ටර්නෙට් එකේ නැති වෙලා. படிப்புல காணாம போயிட்டான். ඉගෙනීමෙන් නැති වෙලා. ஃபேஷன்ல காணாம போயிட்டான். ෆැෂන් වලින් නැති වෙලා. அனாவசியமான உறவுகளிலே காணாமல் போயிருக்கிறார். ඕනති නායකම් වලින් නැති වෙලා. தகுதியற்ற வஸ்திரங்களிலே காணாமல் போயிருக்கிறார். ඕන නැති ඇඳුම් වලින් නැති වෙලා. யாராவது உங்க பிள்ளைகளை தேடுறீங்களா? කාරුවරි ළමයා හොයනවද? ஆவிக்குரிய பெற்றோர்கள் ආත්මික දෙමාපියෝ. நாமே போனை கொடுத்துட்டு போயிடும் பிள்ளைகளை. අපිම ෆෝන් එක දීලා அது යනවා. கொடுத்தாங்க ஒரு இடத்துல இருப்பானா, දුන්නොත් එක ස්ථානයේ ඉන්නවලු. ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ඒක ස්ථානයේ ඉන්නේ அவன் නැහැ. பல இடங்களுக்கு போயிருப்பான். ඒ බොහෝ ස්ථානවලට යනවා. பெற்றோர்கள் தேடுகிறார். ළමයි හොයනවා. දෙමාපියන් හොයනවා. ஆனால் நாங்கள் தேட முடியாத இடத்திலே நம்முடைய பிள்ளைகளை துளைத்திருக்கிறோம். නමුත් අපිට හොයන්න බැරි ස්ථානයේ අපි දරුවන්ව නැති කරලා. இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி අද දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක කතා කරනවා. சொற்பமாய் இருக்கணும். අපි පොඩි தாய்மார் 2-3 பேரா இருக்கணும். දෙමාපියන් එක්කෙනෙක් දෙන්නෙක් වෙන්න. இன்னும் அநேக தாய்மார் தகப்பன்மார் கூட கேரளா தான் போயிருக்கிறாங்க. ගොඩාක් දෙමාපියන් මේ අද දවසේ නැති වෙලා ඉන්නේ. அவனும் தேடணும். ඒගොල්ලෝ හොයන්න ඕනේ. நம்மை ஒட்டுமொத்தமாய் தேடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். අපි සම්පූර්ණයෙන් හොයලා දෙවියන් වහන්සේ මේ நிறைய பேர் பணம் தேடுறதுலயே காணாம போயிட்டாங்க. ඔය සල්ලි හොයන එකකින්ම නැති වෙනවා. நிறைய பேர் சாப்பிடுறதுல காணாம போயிட்டாங்க. ගොඩක් අය කණ එකේ නැති நிறைய වෙනවා. நிறைய ஷாப்பிங் பண்றதுல காணாம போயிட்டாங்க. ගොඩක් අය shopping කරන එකේ නැති වෙලා. எல்லாமே இப்படி ஜனங்கள் ஒவ்வொரு காரியங்களும் அதாவது காணாமல் போறதுன்னு சொன்னா அவங்க தெரியாம போயிடுறாங்க. இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி தெரியாம නැති போயிடுறாங்க. වෙනවා කියන ඒගොල්ලෝ ඉන්න ස්ථානේ දන්නේ නැතිව යනවා. யோசிச்சு பாருங்க. හිතලා බලන්න. நான் எதில் காணாமல் போயிருக்கேன்? මම මොකෙන්ද නැති වෙලා ඉන්නේ? நான் எதில் தொலைந்து මම போயிருக்கேன்? මොකෙන්ද නැති වෙලා ඉන්නේ? என்னுடைய பிள்ளைகளை நான் எதில் தொலைத்திருக்கிறேன்? මගේ ළමයිව කොහොමද නැති என்னுடைய වෙලා? மனைவி எதில் காணாமல் போயிருக்கிறேன்? මගේ බිරිඳ කොහොමද නැති என் மனைவி எதில் தொலைந்து போயிருக்கிறேன்? මගේ බිරිඳ කොහොමද? என்னுடைய கணவன் எதில் தொலைந்து போயிருக்கிறார்? මගේ සැමියා මොකෙන්ද නැති அவனை වෙලා? தொலைக்கிறதற்கு எது காரணமா இருந்தது එයා නැති වෙන්න මොනවද හේතුව? அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொள்கிறதான ஒரு நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். එහෙම හිතලා බලලා අපි වාරි ගස්සනව දවසක අපි ඉන්නේ. ஏனென்றால் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். ඒක නැති වුණා ඔය එක බැටළුවම දෙවියන් වහන්සේ හොයනවා. காணாமல் போயிருந்த என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி නැති வந்தார். වුණා මාව දෙවියන් වහන්සේ හොයනවා. அதனால தான் இந்த நாளிலே நாங்கள் ஜீவனோடு ඒ விடுகிறோம். නිසායි අද දවස් අපි ජීවත් වුණා. ரட்சிக்கப்பட்ட அநேகர் இந்த நாளிலே காணாமல் போயிருக்கிறார். ජලදීම ලැබිච්ච බොහෝ අය අද දවසේ නැති වෙලා. இருக்கிறதான ஸ்தானம் அவர் நிற்கிறார்களா அமர்ந்திருக்கிறார்களா என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார். ඒගොල්ලෝ ඉඳන් ඉන්නවද කියලා දන්නේ නැතුව ඉන්නවා. ஆனா கடைசியில் நாங்கள் விசனப்பட்டு பிரயோஜனம் இல்லை. නමුත් අන්තිමට අපි දුක් වෙලා කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. ஹalleluya. தகப்பனும்
தாயும் விசனத்தோடு கூட தெரியும். අම්මයි තාත්තයි දුකින් යවුවා. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்கும். අද ඔයාලගේ දරුවන් හොයලා බලන්න. பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸோட டூர், ஸ்கூல்ல டூர், எல்லாமே நல்லது. ඔක්කොම හොඳයි. ஆனா அந்த டூர் எல்லாம் போய் பார்த்து கண்டுகொள்றதை காட்டிலும் கண்டுகொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் உண்டு. ඒව බලන්නට වඩා බලන්න වැදගත් දෙයක් තියෙනවා. நிறைய பேர் மியூசியத்துக்கு கூட்டிட்டு போவாங்க பிள்ளைகளை. මියුසියම් වලට එක්කන් යනවා ඉස්කෝලේ. யாரோ ராஜா உட்கார்ந்த நாற்காலி, කවුරු රජෙක් ඉඳගත්තා. யாரோ ராஜா பாவிச்ச வாள், කවුරු රජෙක් පාවිච්චි කරන யாரோ ராஜா எழுதினதான புத்தக சுருள், රජෙක් ලියපු ඒ කොලේ. அதை பார்த்து நீ என்ன பண்ண போற? ඒව බලලා ඔයා அதை பார்த்து உன் பிள்ளை தேசத்து ஜனாதிபதியா இருப்பான்? ඒව බලලා ළමයා දේශීය ජනාධිපති වෙනවා. ஒண்ணும் போறது கிடையாது. ඒව වෙන්නේ නැහැ. அங்க போய் நாசமா போயிடும். ඒ ස්ථානයේ ඉඳන් නැස්ති වෙනවා. அதுவரையும் இல்லாத ஒரு புதிய உறவை அந்த இடத்துல கண்டுபிடிக்கும். ඒ වෙනකන් නැති නෑකමක් ඒ ස්ථානයේ හොයා ගන්නවා. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. ඊට පස්සේ දෙන්නම කතා කරගන්නවා. நாங்க ரெண்டு பேரும் முதலாவது மியூசியத்துல தானே சந்திச்சோம். අපි දෙන්න ඉස්සෙල්ලා මියුසියම් එකේ ඉන්න ගැහුවේ. பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு தொலைச்சிட்டாச்சு. ළමයි එක්කන් ගිහින් නැති කරා. நமக்கு தெரியாது. අපිට දන්නේ නැහැ. நான் நினைக்கிறது அறிவு சார்ந்த விஷயங்கள். අපි හිතනවා මේ බුද්ධිමත් දෙයක් කියලා. அது அறிவு சார்ந்தது கிடையாது. ඒ බුද්ධිය දෙයක් නෙවෙයි. எதை செய்தாலும் මොනවා කරත් கர்த்தரை கேட்டு செய். නිර්වාචකකින් ආලා කරන්න. கர்த்தர் சொன்னா செய். නිර්වාචක කිව්වොත් කරන්න. அது எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. ඒ කොච්චර ලොකු වැඩක් වෙන්න පුළුවන්. அது கோடிகள் பெறட்டும். ඒ කෝටි ගණනක් அதுதான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது நிர்ணயிக்கும். நான் பரவாயில்லை. ඒ තමයි මගේ පුතාගේ ජීවිතේ තීරණය කරන්න කියලා කිව්වොත් කමක් නැහැ. கர்த்தரை கேட்டு செய். නිර්වාචකකින් ආලා කරන්න. 49வது வருஷம் 49 වෙනි වසරේ ஆண்டவர் கேட்கிறார், නිර්වාචකයා நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ඔයාලා ඇයි මම என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். පියාණන් වහන්සේගේ වැඩවල මම කරන්න ඕනේ කියලා දන්නේ නැද්ද? எப்ப சொல்றாரு? කවදාද කියන්නේ? எத்தனை வயசுல சொல்றாரு? අවුරුදු කීයද කියන්නේ? எத்தனை வயசு? අවුරුදු කීයද? 12 வயசு. අවුරුදු 12. உங்க பிள்ளை சொல்லுமா? ඔයගේ ළමයා කියයිද? இன்னைக்கு நான் சர்ச்சில் இருக்க வேண்டிய நாள். අද මම සභාවේ ඉන්න ඕන දවස්. இன்னைக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டிய நாள். අද මම සේවය කරන්න ඕන. இன்னைக்கு நான் ஆராதிக்க வேண்டிய நாள். අද මම නමස්කාර කරන්න ඕන දවස්. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு ஒரு பாட்டு பாட வேண்டிய අද நாள். දේවාසියාගේ ගීතිකාවක් ගයන්න ඕන. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நாள். දේවාසිට සේවය කරන්න ඕන பிள்ளை දවස්. சொல்லுமா? ළමයා කියයිද? பெற்றோர் சொல்றீங்க. දෙමාපියන් කියනවා. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பெற்றோரிடத்துல கேட்கிறார். යේසුස් වහන්සේ දෙමාපියන් කියනවා. 12 வயது நிரம்பினார். අවුරුදු 12. இப்போ 12 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு 24, 25, 30, 50, 60 வயசு உள்ள புத்தி இருக்குது. දැන් කාලේ අවුරුදු 12ට අවුරුදු 30ක ඉන්නව බුද්ධිය තියෙනවා. ஆனா அன்று அப்படி கிடையாது. නමුත් ඒ දවස්වල ඒක නැහැ. எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்றது கேட்டு, මගේ අම්මා තාත්තලා කියන எங்க தாத்தா பாட்டி சொல்றது கேட்டு, සීයා යාචි කියන එකයි කරන්නේ. அதனால நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ඒ දවස්වල අපිට කිසි දෙයක් දන්නේ නැහැ. இன்னைக்கு எல்லாமே தெரியும். අද ඔක්කොම දන්නවා. ஆனாலும் නමුත් நம்ம பிள்ளை என்ன சொல்றது? අපේ ළමයා මොනවද කියන්නේ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் தெரியும். அவர் சர்வ ஞானி. යේසුස් වහන්සේ ඔක්කොම දන්නවා. அவரிடத்தில் இருந்து தான் எல்லாமே புறப்பட்டு வருது. එයාගෙන් තමයි හැම දෙයක්ම පිටත් அந்த වෙන්නේ. ஆண்டவரே சொல்லுகிறார், ඒ දෙවියන් වහන්සේට කියනවා. நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் அறியீர்கள். මම පියාණන් වහන්සේගේ වැඩ මම කරන්න ඕනේ කියලා දන්නේ නැද්ද? எந்த பிள்ளைக்கு சொல்லணும்? මොන දරුවෙක්ද මේක කියන්න පුළුවන්? நாம் பெற்றோரை நாம சொல்லணும். අපිම කියනවා. இந்த வயசுல விளையாடலன்னா அப்ப எப்ப விளையாட போறாங்க? මේ වයසේ සෙල්ලම් කරේ නැත්නම් இந்த வயசுல படிக்கலன்னா அவங்க எப்ப படிக்க போறாங்க? මේ වයසේ ඉගෙන ගත්තේ නැත්නම් කවදාද ඉගෙන ගන්නේ? இந்த வயசுல உங்க பிள்ளை ஆராதிக்கலன்னா எந்த வயசுலயும் ஆராதிக்காது. මේ වයසේ නමස්කාර කරේ නැත්නම් කිසි වයසක නමස්කාර இந்த வயதுல உங்க பிள்ளை தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் செய்யலன்னு சொன்னா அது எந்த வருஷம் எந்த வயதானாலும் செய்யாது. මේ වයසේ දේවාංශී වචනේ කටපාඩම් කරේ නැත්නම් ආයි කරන්නේ නැහැ. உலகமானது சீர்கெட்டு கொண்டு போயிடும். ලෝකේ විනාශ වෙලා යන්නේ. அந்த சீர்கேட்டில் இருந்து உங்கள் பிள்ளைகளை தப்புவிக்க வேண்டுமானால் මේ විනාශයෙන් ඔයගොල්ලෝගේ දරුවන්ව බේරන්න ඕනේ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டது, යේසුස් වහන්සේ දුවා වගේ பிதாவின் கடுத்த வேலைகளில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது. පියාණන් වහන්සේගේ වැඩ කරන්න ඕනේ කියලා ඔයගොල්ලෝ දන්නේ නැද්ද? கொடுத்து பாருங்க. දීලා බලන්න. சில நாங்க நினைக்கிறோம் இப்ப ஸ்காலர்ஷிப் இருக்கோ இல்லையே தெரியாது. අපි හිතලා දැන් ස්කෝලර්ෂිප් තියෙනවා. ஓ லெவல், ஏ லெவல், கேம்பஸ் பாஸ் பண்ணி இன்னைக்கு திரும்ப வேலை செய்யறவங்க எத்தனை பேர்னு தெரியாது. தெருவில் நிக்கிறவங்க எத்தனை பேர்னா ரொம்பவே தெரியும். ඕ ලෙවල් ඔක්කොම පාස් කරලා වැඩ කරන අය කොහොමද දන්නේ නැහැ. නමුත් පාරින් අය ගොඩක් ஆனா படிப்பே இல்லாட்டாலும்
தேவ ஞானத்தினால் நிரப்பி உங்களை ஒரு தொழில் அதிபராய் மாற்றுகிறதற்கு கர்த்தரால் නවත් කිසි මොලයක් නැති ඕගොල්ලෝ දෙවියන්සේගේ ඥානය පුරවලා ලොකු අධිපතියෙක් කරන්න. கேம்பஸுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கடையில சாப்பாடு கட்டுறவங்கள பார்க்கலாம். கேம்பஸ் ගිහිල්ලා කෑම කඩේ කෑම හොදන අය බලන්න පුළුවන්. தேவ சமூகத்தில் தேவனை சேவித்து பெரிய ஒரு பெரிய ஸ்தானத்திலே இருக்கிற அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන්සේගේ අනුකීත නමස්කාර කරපු ලොකු අය අපිට බලන්න පුළුවන්. பல வருஷங்களுக்கு முன்புதான் අවුරුදු කිහිපයකට කලින් பில்லி கிராம் இடத்துல பிபிசில ஒரு பேட்டி காண்கிறான். பில்லி கிராம்ගේ BBC වලින් කතාවක් அந்த நேரத்தில் உலகம் அறிந்த தலைவர்கள் இல்லை. ඒ දවසේ ලෝකේ දන්නා වූ නායකයන් நம்ம பில்லி கிராம்ட்ட கேக்குறாங்க, உலகமே உங்களுக்கு தெரியும். ඒගොල්ලෝ අහනවා මේ ලෝකේම ඔයාව දන්නවා. உங்களுக்கு தெரியுமா பில்லி கிராம் வாழ்ந்த நாட்களில் பில்லி கிராம் இலங்கை தேசத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டமே போட்டிருந்தான். பில்லி கிராம் ජීවත් වෙච්ච කාලේ ලංකා දේශෙට එන්න ඕනේ නැහැ කියලා නීතියක් දාලා තියෙනවා. ஏன்னா அவர் வந்திருந்த இலங்கை தேசமே ரட்சிக்கப்பட்டிருந்தது. ඒකෝත් ආවම මේ ලංකා දේශයේම ගැලවීම ලැබිලා තියෙනවා. அவர் பெரிய விஷயங்களை பேச மாட்டார். යා ලොකු දේවල් කතා அவர் பேசுற ஒரே ஒருத்தர் இருக்கார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். යා කියන එකම දේ දෙවියන්වහන්සේ கர்த்தர் பூமிக்கு வந்தார். යේසුස් වහන්සේ கர்த்தர் உனக்காக ஜீவனை கொடுத்தார். ඔයාගේ ජීවිතේ දුන්නා. பேசுற ஆண்டோட அன்பை சிலுவையில தான் பேசுவார். යා ඒකයි කතා කරන්නේ. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, ඒගොල්ලෝගෙන් ඇහුවා நீங்க ஊழியத்தையும் செய்துட்டு ஏன் நீங்க அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாய் நீங்கள் போட்டியிட முடியாது? அப்படி போட்டிட்டீங்கன்னா நீங்க ஜனாதிபதி ஆக்கிடலாமா? ஆகிடலாமே. සේවය කළා ඒ ඇමරිකා දේශයේ ජනාධිපති වෙන්න හොඳ නැත්te ඔයාට වෙන්න පුළුවන් නේ කියලා ඒගොල්ලෝ அப்ப பில்லி கிராம் வந்து சாதாரண ஒரு ஊழியர், ஒரு evangelist. එතකොට பில்லி கிராம் evangelist. அவர் பாஸ்டர் கூட கிடையாது. එයා පාස්ටර් කෙනෙක්. அவர் ஒரு சுவிசேஷகர். එයා evangelist කෙනෙක්. அவர் சொன்னாரு, என்னுடைய வேலையை நான் டீக்ரேட் பண்ண நான் விரும்புறேன். එයා කිව්වා මගේ වැඩ මම පාත් කරන්න කැමති නැහැ. ஜனாதிபதிங்கிறது டீக்ரேட் ஆகுறதா? ජනාධිපති කියන්නේ පාත් වැඩක්. அந்த நாள்ல யுஎஸ் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன அந்த முழு உலகமும் கேட்கும். ඒ කාලේ ඇමරිකන් ජනාධිපති කිව්වේ මේ ලෝකෙම කීකරුවා. ஆனால் அவர் சொன்னார், நான் ஆண்டவருடைய வேலைக்காரனா இருக்கிறதை காட்டிலும் மேலான வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. නමුත් එයා කිව්වා මම දේවාසික වැඩකාරයෙක් වෙන එකට වඩා ලොකු දෙයක් මේ ලෝකෙ කිසි දෙයක්. ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையில எவ்வளவு மேன்மைன்னு சொல்லிட்டு? බලන්න මේ වැඩේ කොච්චර උසස්ද කියලා. நான் தைரியமாய் சொல்வேன். මම ධෛර්යයෙන් කියන්නේ. இந்த இடத்துல இந்த கர்த்தர் ஒரு தேசத்தின் ஜனாதிபதியை மாற்றுவார் என்று சொன்னால் இந்த வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தர் ஜனாதிபதியை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய். මේ ස්ථානයේ ඉඳලා ජනාධිපති කෙනෙක් වෙනස් වෙන්න ඕනේ කිව්වොත් ඒ වචනේ ගරු කරලා වෙනස් කරන දෙවියන් ஏன் என்று சொன்னால் நான் வேலை செய்கிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவாதி தேவன். ඒක මම වැඩ කරන්නේ රජුව තල්ලු කරලා තව රජෙක් නියම කරන தேசத்தின் ஜனாதிபதியை காட்டிலும் மேன்மையான வேலை. මේ දේශීය ජනාධිපතිට වඩා උසස් වැඩක්. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ඒ කාටවත් තේරෙන්නේ නැහැ. என்று உங்கள் பிள்ளைகள் அப்படியா இருக்கு. ඔයගොල්ලෝගේ ළමයි එහෙම වෙන්න ඕනේ. 50வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 50 වෙනි වචනේ අපිට කියවන්න පුළුවන්. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து යේසුස් වහන්සේ 49வது வசனத்தில் சொல்றார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? 49 වෙනි වචනේ යා කියලා ඇයි මම කරන්නේ? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். මගේ පියාගේ වැඩ මම කරන්න ඕනේ කියලා 50வது வசனத்தில் பார்க்கிறோம், 50 වෙනි වචනේ தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. එයාලට කියපු වචනේ ඒගොල්ලෝ තේරුම් ගත්තේ නැහැ. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான். බොහෝ අය එහෙම තමයි. கர்த்தர் இந்த இடத்துல இருந்து பேசுகிற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார். දේවාංශ මේ ස්ථානයේ කතා කරන එක ඒගොල්ලෝ තේරුම් ගන්නේ නැහැ. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ඒකට කාරණාවක් ගොඩක් තියෙනවා. அதற்கு நம்முடைய தேவைகள், ඒකට අපේ අවශ්‍යතාව, குடும்ப சூழ்நிலை, පවුලේ ගැටලු, மற்றது கணவனுடைய பிரச்சனை, மனைவியுடைய பிரச்சனை, සමය බිරිඳගේ ප්‍රශ්න, சரீரத்தின் பலவீனங்கள், ශරීරයේ ලෙඩ, குடும்பத்தின் தேவைகள், පවුලේ අවශ්‍යතාව, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான போராட்டங்கள், ජීවිතයේ තියෙන இப்படி පොරබැද, அநேக காரியங்கள் நமக்கு தடையாய் வந்து விடுகிறது. මේ වගේ ගොඩක් දේවල් අපිට බාධා. அதனால கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். එනිසා දේවාංශ මොනවද කියන්නේ කියලා අපිට තේරුම් அவர் அந்த ගන්න. வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதிருந்தார்கள். එයා කියන ඒ වචනේ ඒගොල්ලෝ තේරුම් ගත්තේ නැහැ කියලා. வருஷத்தில் 52 பிரசங்கம், අවුරුද්දට දේශනාව 52ක්. மாசத்துக்கு ஒரு வீட்டு கூட்டம், මාසෙට ගෙදර යාත්‍රාව. அதுக்கடையில ஏகப்பட்ட அது இதெல்லாம். ඊට මැදේ ගොඩක් රැස් වීම. ஆனால் இது எல்லாம் கேட்டும் இன்னும் நாங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறோம். නමුත් මේ වාහනත් අපි තාම கர்த்தர் எதை சொல்ல வருகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். දේවාංශ මොනවද කියන්න හදන්නේ කියලා අපි தேவன் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். දේවාංශ මගෙන් මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ කියලා අපි දන්නේ නැහැ. ஆமாம் இல்லையா? ஏன் சொன்னா நம்ம அறிவு ஆண்டோட வார்த்தைக்கு மேலாய் போயிடும். අපේ බුද්ධිය දේවාංශයේ වචනයට ඉහළින් යනවා.
நம்மளுடைய ஞானம் தேவ ஞானத்துக்கு மிதமிஞ்சு போய்விடுது. අපේ ඥානෙ දෙවියන් වහන්සේගේ ඥානයට වඩා උඩින් යනවා. அப்படி போனா நம்ம ஒண்ணுமே கேட்டுக்கலாம். එහෙම කිව්වොත් අපිට කිසි දෙයක් අහගන්න බෑ. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது. නමුත් වචනේ කියනවා. 51வது வசனத்தை நாங்க பார்க்கிறோம். 51 වෙනි වචනය. ஆனாலும் නමුත් அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். එයා ඒගොල්ලන්ට කීකරු වුණා. நாங்கள் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் අපි කොච්චර ලොකු අය වුණත් நாங்கள் ஆண்டவர் தேவ வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோம். අපි දේව වහන්සේගේ වචනයට කීකරු වෙනවා. நீ யாராவது ඔයා කවුරු වෙන්නද? உலகத்தின் தேசத்தின் ஜனாதிபதியாவே இரு. දේශීය ජනාධිපති இந்த වෙන්නද? உலகத்திலேயே ஐஸ்வர்யவான்கள் பட்டியலிலே வருகிற the first ஐஸ்வர்யவானாவே இரு. මේ ලෝකේ ඉන්නව සල්ලිකාරයෙක් වෙන්න පුළුවන්. உலகத்து ஐஸ்வர்யவான்கள் 10 பேர் இருக்கிறாங்க லிஸ்ட். ලෝකේ වැඩිපුරම සල්ලි තියෙනව 10 දෙනෙක් ඉන්නවා. முடியுமா அவங்களுக்கு? அது நீ யாராவது இருந்தாலும் ඒකේ ඔයා කවුරු වුණත් உன்னோட பணம் இருக்குது. ඔයාට සල්ලි තියෙනවා. உன்னோட பரலோகம் இருக்குதா? ස්වර්ග රාජ්‍යය තියෙනවා. சொல்ல முடியுமா நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன்? කියන්න පුළුවන් මම ස්වර්ග රාජ්‍යයට අයිතිකාරයෙක් කියලා. முடியுமா? நமக்கு ஒண்ணுமே கிடையாது. අපිට කිසි දෙයක් නැහැ. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. பரலோகம் என்னோடு கூட இருக்கிறது. ස්වර්ග රාජ්‍යය මාත් එක්ක ඉන්නවා. என்னை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. මාව ස්වර්ග රාජ්‍යයේ බාරගෙන තියෙනවා. உங்க கிராம சேவகி உங்களை தெரியுமா? ඒ ග්‍රාම සේවකයාට ඔයාව දන්නවා. தெரிஞ்சிருந்த அவர் என்ன தெரியுமா சொல்லணும்? දන්නවා නම් එයා මොනවද දන්නවද කියන්න ඕනේ. உங்க பேர் சொல்லி கூப்பிடணும். ඔයාගේ නම කියන්න ගන්න. அடுத்து ඔයාගේ சந்தை லக்குன මේක නේද அப்படின்னு சொல்லணும். කියන්න ඔයාගේ ඡන්දය ලකුණු මේක නේද කියලා. நான் போய் கேட்டுட்டு எங்க இருக்கிற போற ஒவ்வொருத்தரும் கேட்பான். ගිහලා හැම වෙලේම අහනවා. எங்க இருக்கிற? කොහෙද ඉන්නේ? உன் வீட்டு அட்ரஸ் என்ன? ගෙවල් ඇඩ්‍රස් එක. அதுக்கு பிறகு ஐடென்டிட்டி கார்டு நம்பர் சொல்லு. ID කාඩ් නම්බර්. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தேடி மற்ற காரியங்களை நடப்பான். ඒක ආලා අනිත් දේවල් පුරවන්න. கிராம சேவகிக்கே உங்களுக்கு தெரியல. ග්‍රාම සේවකයාට ඔයාව දන්නේ. ஒவ்வொரு கிராம சேவகிக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இருக்கு. හැම ග්‍රාම සේවකයාටම එක පැත්තක් විතරයි තියෙන්නේ. அப்படியானது அதுதான் உங்களுடைய உண்மையான நிலை. ඒ තමයි ඔයාලගේ ස්ථානය. சரி பேங்க்ல நீங்க பணம் வச்சிருக்கீங்க. බැංකුවේ සල්ලි තියාගෙන ඉන්නවා. போனோட பேங்க் மேனேஜர் கம் மிஸ்டர் சோ அண்ட் சோ கூப்பிட முடியுமா? ගියගමන් මැනේජර්ට ගයි දෙන්න ஏன்னா කියලා. உன்னை காட்டிலும் அதிகமாய் பணம் வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ඔයාට වඩා සල්ලි තියන අය ඉන්නවා. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. ඔයා මතක තියාගන්න කිසි හේතුවක් නැහැ ඒගොල්ලන්ට. ஆனால் நாம் எத்தனை பேராய் இருந்தாலும் නමුත් අපි කී දෙනෙක් වුණත් நாம் உண்மையாய் கர்த்தரை சேவிப்போமா? අපි අවංකවම දෙවියන් நாம் වහන්සේ கர்த்தருக்கு සේවය உண்மையாய் கீழ்ப்படிந்திருப்போமா? අපි අවංකවම දෙවියන් වහන්සේට කී කරනවා. பரலோகம் என்னை அறிந்திருக்கிறது. ස්වර්ග රාජ්‍යය මාව දැනගන්නවා. ஹalleluya. அது மேன்மையானதா அல்லது உலகம் என்னை அறிந்திருக்கிறது மேன்மையானதா? ඒක උසස්ද නැත්නම් ලෝකය අපි දැනගෙන ඉන්න එක උසස්ද? நீ யாரா இருக்கலாம்? ඔයා කවුරු වෙන්න පුළුවන්? சவுல் சொல்லிட்டு இருந்தான். ඇටි කිව්වා. இத்தனை வருஷங்கள் நான் அந்த வேலை தளத்துக்காய் நான் இவ்வளவு பாடுபட்டிருக்கேன். අවුරුදු ගානක් මම මේ වැඩවලට ගොඩක් දුක් වුණා. வேலை தளத்துல யாரோ ஒருத்தனால பிரச்சனை. වැඩස්ථානයේ කවුරු හරි එක්කෙනෙක් නිසා ප්‍රශ්න. ஒரு எத்தனை வருஷங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் අවුරුදු කීයක් ඒ ස්ථානේ හිටියද? யாரோ சொல்லுகிற ஒரு ரூபாய் போதும் வாழ்க்கையை நாசமாகும். එක්කෙනෙක් කියන එක බොරුවක් ඇදී ජීවිතේ විනාශ කරනවා. என்னுடைய எதிர்காலம் சீரழிந்து போவதற்கு ஒரு சின்ன காரியம். මගේ අනාගතය විනාශ වෙන්න එක පොඩි දෙයක් ඇති. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். නමුත් දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා. கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார். දෙවියන් වහන්සේ මම වෙනුවෙන් යුද්ධය කරයි. கர்த்தர் எனக்கு முன்பதாய் கடந்து දෙවියන් වහන්සේ මගේ ඉදිරියේ යයි. என் ஆண்டவர் எனக்கு முன்பதாய் போனார். මගේ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ போனான் எல்லாம் சுவையாய் போனான். ඒ කියන හැම මාර්ගයක් මේ கரடுமுரடான அத்தனையும் கர்த்தர் சமவெளியாய் மாற்றி කියන හැම බාධාවක් මේ වතුන. புயலே வந்தாலும் ලොකු කුණාටුවක් ආවා. அந்த புயலை அமைதியாய் மாற்றக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு. ඒ කුණාටුව නැති කරන්න පුළුවන් අපේ යේසුස් වහන්සේ. செங்கடல் முன்பதாய் இருந்தாலும் රතු මූද ඉස්සරහින් තිබ්බා. அதை வழிவிலக செய்யத்தக்கதான தேவன் அவர் நம்மோடு கூட. ඒක ඉවත් කරපු දෙවියන් වහන්සේ අපිත් සමග. பார்வோனின் சேனை நம்மை தொடர்ந்து வந்தாலும் එයාගේ සේනය අපේ පස්සෙන් ආවා. அவர்களுக்கு குருட்டாட்டத்தை கொடுத்து நம்மை கடந்து போக செய்தார். එයාගෙන් බේරගෙන අපි එක්කන් යන්න දෙවියන් වහන්සේ. ஹalleluya. அந்த கர்த்தரை மாத்திரம் நாங்கள் இருக்க ඒ දෙවියන් වහන්සේ අපිට අදින් අල්ලා ගන්න ඕනේ. யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. යොහාන් 2:16 අපිට කියා ගන්න පුළුවන්. புறா விற்கிறவர்களிலும் இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு வருகிறார். යේසුස් වහන්සේ සභාවට එනවා. அவர் வரும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாம் புறா விற்கிறாங்க. එයා ඇද්දී බලනවා ඒගොල්ලෝ ස්ථානේ විකුණනවා. எதுக்கு புறா? මොකටද පරවිය? எதுக்கு புறா? මොකටද පරවිය? புறா පරවිය මොකටද?
காணிக்கை செலுத்த, පඬුරු දෙන්න, பலி செலுத்த, පූජාව அது කරන්න. ஆலயத்துக்கு தேவை. ඒ සභාවට අවශ්‍යයි. ஆனாலும் නමුත් ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? ஆலயத்தில் இருக்கிற அந்த புறா விற்கிறவர்களை அவன் துரத்தி விடு. ඒ සභාවේ පළවිය විකුණන අයට நீ දේවාසය ஆலயத்தில் நீ பலி செலுத்த வேண்டுமானால் සභාවේ පූජාවක් කරන්න. என்ன பண்ணணும்? මොනවද நீ කරන්නේ? ஆலயத்துல வந்து வாங்க கூடாது. සභාවෙන් නෙමෙයි ගන්න ඕනේ. அங்க இருந்து ඒ வெளியில இருந்து. ගෙදර ඉඳලාම අරන් ගෙන්න ඕනේ. எத்தனை பேர் ஆயத்தமாக வருது? කී දෙනෙක් සූදානම් වෙනවද? சர்ச்சில் போய் பார்த்துக்கலாம். සභාවට ගිහිල්ලා බලන්න පුළුවන්. இங்க வந்த ஆண்டவரை மட்டும் தான் பார்க்க வரோம். මේ ස්ථානයට ආව දෙවියන් වහන්සේ විතරයි விரதையுமே බලන්න. தேடி வரோம். කිසි දෙයක් හොයාගෙන නෙමෙයි. விரதையுமே பார்க்க வரோம். කිසි දෙයක් හොයාගෙන எதையுமே வாங்க வரோம். කිසි දෙයක් ගන්න වෙන්න හොඳ නැහැ. ஆனால் உண்மையாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். නම් තවන්කම අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කරගන්න. கர்த்தர் இந்த இடத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයෙන් අපිව ආශිර්වාද කරයි. யோவான் 4:34 நாங்கள் வாசிக்கிறோம். යොහාන් 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். என்ன சொல்றார் ஆண்டவர்? යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து මම යාකෝයි කෙනාගේ සලස්මානුව කරනවා. அவருடைய வேலையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய். යාගේ රාජකාරී කරන එකයි මගේ කෑම කියලා කියනවා. நீ எத்தனை பேர் அதை அப்படி நினைக்கிறீங்க? අද කී දෙනෙක් එහෙම හිතනවද? தேவ சித்தத்தை நடத்துகிறது தான் என்னுடைய வேலையாய். යේසුස් වහන්සේගේ සලස්ම කරන එක අපේ වැඩ. அதான் என்னுடைய போஜனமாய். ඒ තමයි අපේ කෑම. நான் இன்னைக்கு சாப்பிடலன்னு நாங்கள் பலவீனமாகி போயிடும். අපි කෑවේ නැත්නම් අපිට බලය නැති වෙනවා. ஒண்ணுமே ஆகாது. එහෙම වෙන්නේ නැහැ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணாமல் புசியாமல் மலையில இருந்தார். යේසුස් වහන්සේ දවස් 40ක් කන්නේ නැතුව බොන්නේ නැතුව ඉන්නවා. மோசே 2 முறை 40 நாட்கள் தேவனோடு கூட தேவனுடைய மலையில இருந்தார். මෝසස් දෙපාරක් දවස් 40ක් හිටියා දෙවියන් වහන්සේත් එක්ක කන්ද. ரூத் யார் நம்முடைய எஸ்தர் உபாசனை இருக்கிறார். එස්තර් නිරාහාර වේදලා තියෙනවා. தேசங்களில் ராஜா முதல் கொண்டு கடைசி குடிமகன் வரைக்கும் உபவாசம் பண்ணியிருக்கிறார். දේශයේ රජා ඉඳලා පොඩි එකෙක් දක්වා හිටියා. யாருமே அவனாக කාටවත් මොකුත්ුනේ නැහැ. உபவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய கிருபை தான் அவர்களுக்கு வந்தது. ඒ නිරාහාර වේද පුරුෂ දෙවියන් වහන්සේ කරුණාව ඒගොල්ලෝ எனவே என்னை ரட்சித்த ஆண்டவருடைய சித்தம் செய்கிறதே நம்முடைய போஜனமாய். අපිව කලවපු දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම කරන එක අපේ කෑම වෙන්න ඕනේ. அதனால நான் எப்பவுமே அவங்கள்ட்ட கேட்கிற ஒரு காரியம், ඒකයි මම හැමතිස්සෙම අහනවා දෙයක්. ஆண்டவர்ட்ட நீங்க கேளுங்க, දෙවියන් වහන්සේගෙන් ஏன் අහනවා. ஆண்டவரே என்னை ரட்சித்தீர்? ඇයි මාව ගැලවුවේ? நான் எதற்கு ஆண்டவர்? මං ඇයි? அப்படி கேளு. ඒවා நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு? මම මොනවද කරන්න ඕනේ? ஆண்டவர்ல கேளு. දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්න. கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். දෙවියන් වහන්සේ ඕගලන්ට උගන්වනවා. யோவான் 6:38 நம்ம வாசிக்கிறோம். යොහාන් 6:38 என் කියනවා. சித்தத்தின்படி அல்ல, මගේ සැලැස්ම අනුව என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே මාව යාකෝ එක්කෙනාගේ සැලැස්ම අනුව நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். මම ආසෙන් ආවා කියලා යේසුස් වහන්සේ කියනවා. யாருடைய சித்தம் செய்யும்படியாய்? කාගේ සැලැස්ම කරන්නද? பிதாவினுடைய சித்தம் செய்யும். පියාගේ සැලැස්ම. நாங்க யார் சித்தம் செஞ்சுட்டு இருக்கோம்? අපි කාගේ සැලැස්මද කරන්නේ? ஊர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய சித்தம் செய்யும். ලෝකේ ඉන්න හැම කෙනෙක්ම වැඩ කරනවා. இன்னைக்காவது பாஸ்டருடைய சித்தத்தை செஞ்சிருக்கீங்க. කවදාරි පාස්ටර්ගේ වැඩ කරනවා. பாஸ்டருடைய சித்தத்தை செய்யும்படியாய் கூட நீங்க வரணும். පාස්ටර්ගේ සැලැස්ම කරන්න දාවෙන්නේ. அதாவது பாஸ்டர் மூலமாய் தேவன் பேசுகிறதான தேவ சித்தத்தை செய்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? පාස්ටර් තුලින් කතා කරනවා දේව වාසිකේ සැලැස්ම කරන්න ඕගොල්ලෝ කැප වෙනවද? எனக்கும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார். මට ත්‍යාගය කරන්න ආයෙ ඉන්නවා. நானும் 2 பேருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவனாய் இருக்கிறேன். මා දෙන්නෙක්ට ගණන් அந்த දෙන්න. ஊழியக்காரங்கள்ட்ட நான் ஜெபம் பண்றேன். நல்ல தீர்க்கதரிசி, ඒ හොඳ අනාගත වාක්‍ය நல்ல பரிசுத்தவான், හොඳ ශුද්ධවන්තයෝ වෙන්න. அவங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணும் பொழுது ඒගොල්ලෝගේ මගේ ආඥා அவங்க කරනවා. மூலமாய் கர்த்தர் நாளைக்கு என்னோட கூட பேசுவார். ඒගොල්ලෝ තුලින් දේව වාසික මොනාරි මාත් එක්ක කතා அதை කරනවා. மாற்றிக்கொள்ள, அதை திருத்திக் கொள்ள நான் என்னை ஒப்புக் ඒ கொடுக்கிறேன். වෙනස් කරන්න මම මාව කැප කරන්න ඕනේ. ஏன் சொன்னா என்னை காண்கிற தேவன். ඒ කියන්නේ මාව ආරක්ෂා කරන්න දෙවියන් වහන්සේ. எனக்கு சில காரியங்களை நான் அதாவது நான் பார்க்காம கேட்காம இருக்கலாம். මම ගන්න නැතුව බලන්න නැතුව ඉන්න පුළුවන්. 100% ஆண்டவர் சொல்றது கேட்டு செய்றேன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. මම 100% දේව වාසික කියන එක කරනවා කියලා මට ஆனால் කියන්න. கர்த்தர் யார் மூலமாயோ என்னோட கூட பேசும் பொழுது, තව දේව වාසික කාතුලින් හරි මාත් එක්ක யார் කතා மூலமாயோ කරනවා. என்னை கடிந்து கொள்ளும் பொழுது කාතුලින් හරි මාව හරි ගස්සා. நான் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நான் செய்வேன். මම ඒකට කීකරු වෙලා ඒ විදිහට මම அப்பொழுது කරනවා. கர்த்தர் என்னை ரட்சித்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். එතකොට දේව වාසිකේ ගැලවීමේ සැලසුම මගේ ජීවිතයේ அதனால ඉෂ්ටයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ඒකයි යේසුස් වහන්සේ කියන්නේ.
அவருடைய சித்தம் செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். යාගේ සැලසුම කරනවා මම හාසින් பாழாய் போன உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை எதற்காக ரட்சித்தார்? මේ විනාශ වෙච්ච ලෝකෙ මායි ගැලවුවේ. அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். ඒ සැලසුම අපි දැනගන්නවා. வருஷா வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது பெரிய விஷயமே கிடையாது. අවුරුද්දෙන් අවුරුද්ද ක්‍රිස්මස් සමරණය வருஷா வருஷம் ஈஸ்டர் கொண்டாடுறது பிரச்சனையே கிடையாது. අවුරුද්දෙන් අවුරුද්ද ඊස්ටර් සමරණයේ ප්‍රශ්න. வருஷா வருஷம் நம்ம பர்த்டே கொண்டாடுறது பெரிய விஷயமே கிடையாது. අවුරුද්ද අපි උපන්දිනේ සමරණය. வருஷா வருஷம் என்னுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ළමයින්ගේ උපන්දිනේ සමරණයේ ප්‍රශ්නයක්. நம்முடைய திருமண நாளா இருக்கட்டும் மேலே நாட்களை நாங்கள் கொண்டாடுகிறது பெரிய ஒரு சாதனை கிடையாது. අපි විවාහයේ දිනේ සමරණයේ ලොකු සාධනයක් නෙවෙයි. என்னைக்காவது நாம கொண்டாடுறோமா கர்த்தர் என்னை ரட்சித்த நாளை கொண்டாடுறோம். කවදාද අපි සමරණ දෙවියන් ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுத்த நாளை நாம் கொண்டாடுறோம். දෙවියන්සේ පිළිගෙන බෞතිස්ම ගන්නව දවස අපි සමරණ. அந்த நாளிலே விசேஷித்த ஒரு ஜெபத்தை என்னுடைய வீட்டிலே நாங்கள் நடத்துகிறோம். ඒ දවසේ විශේෂ යාඥාවක් අපි அந்த நாளிலே கர்த்தர் என்னை ரட்சித்தார்னு சொல்லி 10 பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்றோம். ඒ දවසේ දෙවියන්සේ ගැලවුවා කියලා දාන්නට අපි සුභාරංචි 10 பார்சலை கட்டிட்டு போயிட்டு පාසල් 10ක් උතාගෙන இன்னைக்கு தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். අදයි මාව දෙවියන්සේ ගැලවුවේ. நானும் தரித்திரனாய் இருந்தேன். මාත් මේමයි. நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தேன். පව්කාරී. நான் அந்த அடிமைத்தனத்திலே இருந்தேன். මම යටත් වෙලා හිටියේ. நான் வியாதி வருத்தத்திலே இருந்தேன். මම ලෙඩක් සමග හිටියේ. கர்த்தர் என்னை ரட்சித்த நாள். දෙවියන්සේ මාව கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். දෙවියන්සේ මාව මගේ அப்படின்னு சொல்லி யாருக்காவது 10 பேருக்கு දවසේ பிச்சைக்காரங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. ඒව කියලා කාට හරි அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ඒව කියලා අපි දෙනවා. நான் அப்ப මම විශ්වාස කරන්නේ නැහැ. இவ்வளவு செய்ய வேண்டிய காரியங்கள் කරන්න ගොඩක් තියෙනවා. ஆனா செய்ய வேண்டாதவைகளை நாங்கள் செய்வோம். නමුත් කරන්න ඕනේ නැති දේවල් අපි ஆனால் කරනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காய் உங்களுக்காய் மரிக்கும்படியாய் வந்தார். නමුත් යේසුස් වහන්සේ ඔයාව වෙනුවෙන් මං වෙනුවෙන් මැරෙනවා. එයා ජීවත් වෙන්න නෙමෙයි ආවේ. என்னையும் உங்களையும் ஆண்டவர் ரட்சித்ததற்கு காரணம் என்ன? ඔබ වань මාව දෙවියන්සේ කලවපු එකේ කාරණාව இந்த මොනවද? பூமியில வாழ்றதுக்காக அல்ல. මේ ලෝකේ ජීවත් වෙන්න නෙමෙයි. நாம் பரலோகத்துக்கு வரணும்ன்றதுக்காக தான் ඔබ ஆண்டவர் ස්වර්ග රාජ්‍යයට එන්න ඕනි කියලා என்னைக்காவது நீங்க பரலோகத்தை சிந்திச்சிருக்கிறீங்களா? කවදාද ස්වර්ග රාජ්‍යය ගැන நான் හිතලා பரலோகம் போகணும். මම ස්වර්ග රාජ්‍යයට பிதாவை நான் பார்க்கணும். පියාණන් වහන්සේ මම බලන්න ඕනේ. அதுக்காக நீங்க ஏதாவது வேலை பண்றீங்களா? ඒ මොනාරි වැඩ කරනවද? பண்றது கிடையாது. ඒව කරන්නේ නැහැ. என் குடும்பம், මගේ පවුල, என் புள்ள, මගේ ළමයා இதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. මේ වෙනුවෙන් අපි ජීවත් වෙන්නේ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் இருந்து இறங்கி வந்தது உங்களுக்காய் எனக்காய் மரிக்கும்படி. යේසුස් වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයෙන් ආවේ ඔයා වෙනුවෙන් මම වෙනුවෙන් මැරෙන්න. அதற்காக தான் பிதாவாகிய தேவன் அனுப்பினார். ඒ වෙනුවෙන් තමයි පියාණන් වහන්සේ ආවේ. ஆண்டவர் சொல்றார் அதை தான் நான் செய்யும்படியாக இருக்கிறேன். යේසුස් වහන්සේ කියන ඒක කරන්නයි මම ආවේ. ஆளாய் போன உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். මේ ලෝකයේ දෙවියන්සේ ඔබ මාව ගැලවුවා. අපි මොනවද කරන්නේ? நீங்க யோசிக்கிறேன்னா இனி என்னைக்குமே யோசிக்க முடியாது. අද හිතුවේ නැත්නම් අපි யோவான் 17:4 சொல்லுகிறது. යොහාන් 14 මේ பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ලෝකේ මම ඔයාව මහිමයට நான் செய்யும்படி මම කරන්න ඕනේ. நீர் எனக்கு நியமித்த ඔයා මට නියම කරා. கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு ක්‍රියාව ඉෂ්ට කරා කියලා යේසුස් වහන්සේ කියනවා. நம்மால சொல்ல முடியுமா? අපිට එහෙම කියන්න පුළුවන්. நாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். අපි යේසුස් වහන්සේට මහිමයටපත් කරනවා. எப்படி மகிமைப்படுத்துறோம்? අපි කොහොමද යේසුස් වහන්සේට මහිමය දෙන්නේ? கிழிஞ்ச டெனிமை போட்டுக்கிட்டு ඉරිච්ච දෙනින් දාගෙන இடுப்பை காட்டிக்கிட்டு இடுப்பு என்ன சிலர் சாரி கட்டிருப்பாங்க, தூக்குனாங்கன்னா முழு உடம்பும் தெரியும். සමහර අය සාරි දාගෙන අතිස්වන ඔක්කොම පේනවා. நம்ம பிள்ளையே கிடையாது. අපේ අය නෙමෙයි. இதுவா ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. මේව දෙවියන්සේට මහිමය நீங்க දෙන්නේ. மத்த திருச்சபைலாம் போய் பாத்தீங்கன்னா நைட் இதுக்கு சர்வீஸ்க்கு வந்திருப்பாங்க. අද අනිත් සභාවේ රැස්වීමට අවිල්ලා ඉන්නේ. முன்ன அந்த குடிக்கிறது கட்டி இருப்பாங்க, ரத்த இல்லையா, ඉස්සර නාන්නේ නාගෙන கிணத்துக்கெல்லாம் கட்டிருப்பாங்க. அன்னைக்கு அதை தான் சர்ச்சுக்கே போட்டு போயிருப்பாங்க. ඒ අඳුම් තමයි අද සභාවට දාලා යන්න ඇත්තේ. அது வந்து இப்ப துணியா கட்டுறது இப்ப தச்சு போட்டுக்கிட்டு போறாங்க. ඉස්සර රෙත්තක් කැඩවම දැන් ඒක මාලා இது දානවා. ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. මේව යේසුස් වහන්සේ මහිමය දෙන්නේ. ஆண்டவா அது வேதம் சொல்லுது. වචනේ කියනවා. நாம் உலகத்திலே ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். මේ පොළවේ දෙවියන්සේට මහිමය දෙන්න ඕනේ. நம் உடையினால், අපේ අඳුම් වලින්, நம்முடைய வார்த்தையினால், අපේ වචන වලින්, நம்முடைய கிரியையினால், අපේ ක්‍රියාවලින්, நம் ருசிக்கிற ஆகாரத்தினால், අපි කරනා කෑම எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்கு. ඒ හැම දෙයකටම ක්‍රමයක් තියෙනවා. நிறைய லேடிஸ் බොහෝ ස්ත්‍රීවරු இங்க வரை திறந்து போட்டுருக்கோம். මෙතන වෙනකන් කරලා දාන්නේ. මොකටද?
டைட்டா போட்டு තදින් දාගෙන යනවා. லேடிஸ் மட்டும் இல்ல ஜென்ஸ் அப்படி. දැන් හැමෝම ඒවයි. அதாவது நாம் எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்துவோம். අපි හැම දෙයකින්ම දේවාංශික இந்த මහිමය. சரீரம் கர்த்தருடைய ஆலயம். මේ ශරීරයේ දේවාංශික அவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. වචනේ පැහැදිලිව இந்த කියනවා. ஆலயத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் கெடுப்பார். මගේ මාලිගාව නාසිකනෙක් කියනවා නාසිකනෙක්. වෙනම අපි ප්‍රවේශම් වෙනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போட்டிருந்த வஸ்திரத்தை தங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சீட்டு போட்டார்கள். දේවාංශික ඇඳ මේගොල්ලෝ තමන් කරගන්න ඕනේ කියලා ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වුණා. உன் ட்ரெஸ் யாராவது எடுத்து போட ඔයාගේ ඇඳුම කවුරු හරි අරන් දාන්න පුළුවන්. யாரோ கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ඒකෙන් දුන්න ඇඳුම් ටිකක් ළමයිට දෙන්න. எல்லாம் துண்டு துண்டா இருக்கு ட்ரெஸ்ஸுங்க. ඔක්කොම කෑලි කෑලි. ஒரு ட்ரெஸ்லயும் கை கிடையாது. ඒක ඩ්‍රෙස් එකේ තත නැහැ. அது எப்படி நாமே பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும்? பிள்ளைங்க போட முடியும். ඒකම අපිව දානවට දෙන්නේ நம்ம දාන්න. வேற யாரோ பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போறோம். நம்ம பிள்ளைகளுக்கு போட போறது இல்லை. අපි ළමයි නෙවෙයි වෙන ළමයි. உடுப்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறோம். ඇඳුම් නැති அப்ப அந்த අයට. பிள்ளைக்கே நாம உடுப்பை கொடுக்க முடியுமா? கை இல்லாத போடு, கட்டையா போடுன்னு சொல்லி ඒ ළමයින්ටම අපි කියන්න පුළුවන් අත් නැතුව දාන්න කියලා. முடியாது. அது சட்டி பானை துடைக்கிறதுக்கு கூட உதவாது. ඒ වලකෝ දන්නවත් ඒක හරියන්නේ எனவே නැහැ. நாங்கள் எதை செய்தாலும் அதன் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். අපි මොනවා කරත් දේවාංශික නාමයේ මහිමයටපත්. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுவேன். මේ පොළොවේ මහිමයටපත්. நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். මේ ලෝකේ කරන්න ඕන දේවල් මම කළා. நான் சொல்ல முடியும் ஆண்டவர், நீங்க நியமித்த வேலையை நான் செய்திருக்கிறேன். අපිට කියන්න පුළුවන් ඔයාලා ඕන කරන වැඩේ මම කරා කියලා. சொல்ல முடியுமா? අපිට කියන්න පුළුවන්. அதை சொல்லுகிற அளவுக்கு நான் தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும். ඒක කියන්න මම සුදුසු වෙන්න ඕනේ. கடைசியாக අන්තිමට யோவான் 19:30 நாங்கள் வாசிக்கிறோம். යොහන් 19:30 අපිට බලා ගන්න පුළුවන්. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ කුරුසියේ එල්ලෙනවා. இயேசு காடியை வாங்கின பின்பு காடி යේසුස් වහන්සේ කාඩිය ගත්තා. முடிந்தது என்று சொல்லி ඉවරයි කියලා කියලා தலையை சாய்த்து ඔළුව පහත් කරලා ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ආත්මය බාර දුන්නා. நாங்கள் 2024 வருஷங்கள் ஆகி ஆண்டுடைய பிறப்பை தான் நாங்கள் கொண்டாடினோம். අපි අවුරුදු 2024ක් විලා දේවාංශික ஆனால் ஆண்டவர் ඉපදීම உலகத்துக்கு வந்ததே அவர் மறிக்க முடியும். නමුත් යේසුස් වහන්සේ මේ පොළොවට ආවේ මැරෙන්න. அவர் எனக்கு நான் வாழ வேண்டும் என்று என்னை வாழ வைக்க மறிக்க முடியாது. මම ජීවත් වෙන්න ඕනේ කියලා එයා මැරෙන්න ආවා. அவர் சிலுவையிலே சொன்னதான வார்த்தை, එයා කුරුසියේ කියපු වචනය. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் வந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். හැම දෙයක්ම ඉවරයි කියලා අපි වෙනුවෙන් හැම දෙයක්ම කරලා එයා ආපු ස්ථානයට ආයි. அவர் மறுபடியுமாய் வரப்போகிறார். එයා නැවතත් එන්නේ යනවා. அவர் வந்து என்னையும் உங்களையும் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும் பொழுது එයා ඇවිල්ලා ඔයාමයි මාවයි එයාත් එක්ක එකතු කරාම எத்தனை பேர் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம்? ஒரு இமை பொழுதிலே කී දෙනෙක් සුදුසු ஒரு වෙනවද? நொடி பொழுதிலே එක විනාඩිය. மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட எத்தனை பேர் දේවාංශයට தகுதியுள்ளவர்கள்? එක්ක යන්න කී දෙනෙක් සුදුසු වෙනවද? பட்டாசு போட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினா பத்தாது. වෙඩි දාලා ක්‍රිස්මස් සමරන එක විතර. பலகாரம் சுட்டு வீடு வீடா அனுப்பி கொண்டாடினா பத்தாது. රස කැවිලි හදලා ළමයි එකකට යාවනම් මදි. நல்ல சமைச்சு இறைச்சி சிக்கன் மீன் அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பாடு பக்கத்து சொந்தக்காரங்க வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அனுப்புனா பத்தாது. හොඳට මස් වේලා අනිත් අයට දෙන එක මදි. அதன் மத்தியிலே ஆண்டவருடைய வருகை சம்பவிக்குமானால் எத்தனை பேர் அவரோட கூட போக தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ඒ මැදේ දේවාංශිකව පැත්තට ගන්න කී දෙනෙක් ලෑස්ති. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்த நோக்கத்தை நான் செய்து முடித்து விட்டேன்? කී දෙනෙක්ට කියන්න පුළුවන් මම ගලවපු අරමුණ මම ඉෂ්ට කරා කියලා. சொல்ல முடியும். අපිට කියන්න පුළුවන්. என்னை ரட்சித்த நோக்கத்தை நான் இந்த பூமியில நிறைவேற்றிட்டேன். මම ගලවපු අරමුණ මම මේ පොළොවේ எனக்கு ඉෂ්ට கொடுத்த කරා. வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன். මට දීපු වැඩේ මම කරා. சொல்ல முடியும். එහෙම කියන්න පුළුවන්. சொல்ல வேண்டும் என்று கற்றுக் කියන්න ඕනේ කියලා දේවාංශය බලාපොරොත්තු වෙනවා. ஆண்டவரே சொல்லு. දේවාංශයකට කියමු. ஆண்டவர் இன்னும் ஒரு பிறப்பு, இன்னும் ஒரு டிசம்பர் 25ஆம் தேதி என் வாழ்க்கையில வருமோ வராதோ தெரியாது. තවත් දෙසැම්බර් මාසේ 25 වෙනිදා මගේ ජීවිතේ ඉන්න දන්නේ නැහැ. ஆனால் கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுக்கிறார். නමුත් මේ දවස් අද අපිට දීලා තියෙනවා. ஆனா இந்த நாளில் ஆகியும் මේ දවසේ හරිය. நான் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனாய் මම வாழ்கிறேன். දේවාංශයේ සෑස්ම කරන්න ඕනේ කෙනෙක් වෙන්න. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறது நம்ம வேலை கிடையாது. අනිත් අය සතුටු කරන එක අපි වැඩ නෙමෙයි. இந்த பூமியில நான் செழிப்பாய் வாழ்கிறதுக்காய் நான் என்னை கர்த்தர் මේ ரட்சித்தார். පොළේ මම හොඳ ජීවත් වෙන්න නෙමෙයි මාව කැඳවුවේ. ஆண்டவர் செழிப்பாய் வாழ இந்த பூமிக்கு வந்திருந்தா அவர் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. යේසුස් වහන්සේ හොඳට ජීවත් වෙන්න ඕන නම් මේ පොළොවට එන්න அவர் අවශ්‍යයි. இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம். එයා ඊට විදියට නෙමෙයි. ஏனென்றால் அவருக்காய் அவருக்குள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. එයා තුලින් හැම දෙයක්ම පවලා තියෙනවා. இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. මේ පොළොවට ඇවිල්ලා ජීවත් වෙන්න කිසි හේතුවක් නැහැ.
பெத்லகேமில் பிறந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. बेथलेहम देशे ඉපදෙන්න කිසි අවශ්‍යතාවක් வைக்கிறதுக்கு இடம் இல்லாம மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் அவர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ඉන්න ස්ථානයේ கவர்மெண்ட் ගාමඩුවේ ඉන්න ඕන අවශ්‍යතාවක් නැහැ. யோசேப்பு என்று சொல்லப்படுகிறது அந்த தச்சனுடைய வீட்டில் அவர் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோசேப் කියනවා කෙනාගේ ගෙදර ඉපදෙන්න යන කිසි අවශ්‍යතාවක් அந்த නැහැ. யூதருக்குள்ள யூதனாய் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ඊළඟ සමග ජීවත් වෙන්න අවශ්‍ය නැහැ. யூதாஸ் என்று சொல்லுகிறவன் அவனை காட்டி கொடுத்து அவர் மரித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. යුදාස් කියපු කෙනා පාවල දීලා යාට මැරෙන්න කිසි හේතුවක් නැහැ. எல்லாரும் அவரை நிந்திக்க கன்னத்திலே அறைய தலையில குட்ட மூஞ்சில காரி துப்ப அவர் சிலுவையிலே மரித்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. හැමෝම යාට ලැජ්ජාවපත් කරලා කුරුසියේ ඉන්න යාට කිසි අවශ්‍යතාවක් இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம். මේ හැම දෙයකටම මේක කාරණය. நான் ரட்சிக்கப்பட வேண்டும். මට ගැනීම ලැබෙන්න ඕන. நான் பரலோகத்துக்கு வர வேண்டும். මම ස්වර්ග රාජ්‍යයට එන්න இந்த ඕන. பாழான பூமியிலே இல்ல, நம் பரலோகத்தின் மேன்மையிலே நான் வாழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்பு இந்த பூமியில මේ පොළවේ නැතුව අපි ස්වර්ග රාජ්‍යයේ ජීවත් වෙන්න ඕනේ කියලා අවුරුදු 2025කට කලින් මේ ලෝකෙට දෙන්න ஆனா இந்த ஆண்டவர்ட்ட வந்து ஆண்டவரே வீட்டை கொடுங்க, නමුත් තාම අපි දෙන්නවා. ஆண்டவரே நல்ல ஒரு புருஷனை கொடுங்க, மனைவியை கொடுங்க, நல்ல கேர்ள் ஃப்ரெண்டை கொடுங்க, பாய் ஃப்ரெண்டை கொடுங்க, හොඳ සැපයක් දෙන්න, හොඳ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් දෙන්න, හොඳ බොයිෆ්‍රෙන්ඩ් එකක් நல்ல දෙන්න. படிப்பை கொடுங்க, வியாபாரத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, හොඳ ඉගෙනීම දෙන්න, හොඳ ව්‍යාපාරයක් දෙන්න, හොඳ நல்ல ஒரு வாகனத்தை கொடுங்க, நல்ல அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு හොඳ கேட்டு වාහනයක් දෙන්න, ඒක දෙන්න කියලා අපි ආනවා. இன்னைக்காவது நான் கேட்டுக்கிறோம். කවදාද අපි ආලා තියෙනවද? ஆண்டவரே நான் உமக்காய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ජීවත් සොයාගෙන ජීවත් වෙන්න මට උදව් කරන්න. என் பிள்ளைகளை ஊழியக்காரனா மாற்றுங்க. මගේ ළමයින්ව සේවකයෝ වෙන්න. நாம் ஊழியம் செய்யும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க. මම ඔයාලට සේවය කරන්න මම සුදුසු කරනවා. கேட்டுக்கிறோமா? මේ අපි ඉල්ලනවා. ஆண்டவரே கேளு. මේ වාසියකින් ඉල්ලනවා. இன்னும் 6 நாட்கள் உண்டு இந்த வருஷம். තව දවස් 6ක් තියෙනවා මේ අවුරුද්දේ. 6 நாட்களிலும் கர்த்தரிடத்தில் கேளு. මේ දවස් 6ම දෙන ஆண்டவரே நான் වාසියකින් என்ன செய்ய சித்தமாய் මම මොනවද කරන්න ඕනේ කියලා. எதற்காக என்னை ரட்சித்து මොකටද මාව ගැලවුවේ? எதற்காக என்னை ஒரு கிறிஸ்தவளாய் மாற்றி ඇයි මම වෙන ඇයි මට ගැලවීම දුන්නේ? ஏன் எனக்கு ஒரு திருச்சபையை கொடுத்தது? ඇයි මට සභාවක් දුන්නේ? எனக்கு நான் என்ன செய்ய சித்தமாய் මම මොනවද කරන්න ඕනේ கேளுங்க கர்த்தரோடு. කියලා ආන්නේ දේවාසිය ඔයගොල්ලෝ அந்த සමහර கட்டளை கூடி தேவனுக்கு நீங்கள் ඔක්කොම දේවාසියට අපි ඔබාරයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். දේවාසිය කී කරුණා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தம் செய்ய தன்னை ஒப்புக் கொடுத்தார். දේවාසිය කියාගේ සෑස්ම කරන්නේ ආයාට. அவர் வந்த வேலையை முடித்து விட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை தேவ கரத்தில் ஒப்புக் ඒ கொடுத்தார். ආපු වැඩි ඉවර කරලා ඔක්කොම ඉවරයි කියලා ආගේ ආත්මය. அதே போல நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாய் ඒ இருக்கிறோம். වගේම අපි බාර දෙන්න ලෑස්ති. கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். කී කර වෙන්න ඕනේ. தேவ சித்தம் செய்ய வேண்டும். දේවාසිය සෑස්ම பரலோகம் என்னை அங்கீகரிக்க வேண்டும். ස්වර්ග රාජ්‍යව බාර ගන්න. அப்படி வாழ்க்கை ஒரு அப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் ඒ වගේ ජීවිත වෙන අපි කැමතියි. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருமாற்றுமே உருவாக்குமே என்னை உருமாற்றுமே. ஆண்டவரே உம்மை போல மாற்றும். பிதாவின் சித்தம் செய்ய உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்து என் ஆண்டோடைய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற என்னை ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. இந்த நாளிலே ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறதான அல்லது இந்த நாளிலுமே நன்றி அறிந்த ஆராதனை செய்ய வந்ததான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உடைய வேலைக்காரனுடைய தீர்க்கதரிசியும் சிநேகிதனுமாகிய நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே சொன்ன அத்தனை காரியங்களையும் தீர்க்க தரிசனமாய் பேசினேன், ஆராதனைக்கு முன்பதாய் பேசின வெளிப்படுத்தின அத்தனை காரியங்களை 6 நாட்களுக்குள்ளே செய்து முடித்து கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி என் மாத்திரம் உயர்ந்திருக்கிறார்.
சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்